ஹலோ கைஸ், ஆடியோ அண்ட் வீடியோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆடியோலாம் செக் பண்ணேன், பட் ஸ்டில் ஆடியோவில் எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, வீடியோவில் ப்ராப்ளம் இருக்குன்னா சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம டே 2 ஆஃப் பேராஜம்பல் அண்ட் ஆர்சி. எனக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் போடும்போது நம்ம ஆளுகள் எப்போவுமே மொதல் கிளாஸை நல்லா பார்க்கானுங்க. அந்த ரெண்டாவது மூணாவது கிளாஸ் போகும்போது தான் நம்மளுக்கு சிக்கல் ஆகிடுது. ஸோ இதுதான் பேராஜம்பல். பாஸ் பண்ணிடுங்க, பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் போடுங்க. ஆன்சர் போட்டதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள், சரியா? ஸோ பாஸ் பாஸ் எடுத்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஆன்சர் ட்ரை பண்ண போகிறோம், சரியா? ஸோ இது ஈஸியாக தான் இருந்திருக்கும். இது ஒரு ஸ்டாண்டர்டு பேராஜம்பல், இப்படி தான் பேராஜம்பல் இருக்கும், சரியா? பட் இதை 2 நிமிஷத்தில் போடணும், அதுதான் முக்கியம், சரிங்களா? நீங்கள் அங்கங்கே வார்த்தைகளை பார்த்து போடக்கூடாது, டோட்டலாக கம்ப்ளீட்டாக புரிஞ்சு போடணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு 9 மணிக்கு நைட்டு 9 PM கிளாஸ் இருக்குது, சரியா? என்ன கிளாஸு? டே 1 to 10 ஒகேப்ஸு நம்ம டெஸ்ட்டு போட போகிறோம். வெறும் ஒரு 3/4 மணி நேரம் தான், 3/4 மணி நேரம் டு 1 மணி நேரம் தான், அதோடு முடிச்சிடுவோம், சரியா? அதுக்கு அடுத்த நாள் 21 நைட்டு கிளாஸ் இருக்குது, 9 to 11. அது மெகா கிளாஸ். அது என்னது? எரர் கிளாஸ் இருக்குது, சரிங்களா? எரர் கிளாஸ் இருக்குது. 100 எரர் கொஷின் சால்வ் பண்ண போகிறோம். நைட்டு 9 to 11 வந்துருங்க, மறந்துடாதீங்க. லைவ், சரியா? சரி, அப்போது இங்கே பாருங்கள், லென்டிகுலாரிஸ் இங்கேருந்து ஃபார் தெம். இதை பார்த்தோன்னே நான் இது வாசிக்க மாட்டேன், சரியா? இங்கே போயிடுவேன் கியூக்கு. பி ஃபஸ்ட்டு கிடையாது. ஃபார் தெம் எதுன்னு தெரியாது எனக்கு. தி டேர்ம் லென்டிகுலாரிஸ் கம்ஸ் ஃப்ரம் த லாட்டின் வேர்ட் ஃபார் லென்ஸ் ஷேப்ட் விச் accurately reflects the appearance of clouds உடைய அப்பியரன்ஸை இது ரெஃப்ளெக்ட் பண்ணுது. எந்த வார்த்தை? லென்டிகுலாரிஸுங்கிற வார்த்தை ஃபஸ்ட்டு வர வாய்ப்பு இருக்கு. அடுத்தது இன் ஹை ப்ரெஷர் சிஸ்டம்ஸ். சரி, ஹை ப்ரெஷர் சிஸ்டமில் என்ன நடக்குது? லேயர் ஆஃப் ஸ்லைட்லி வார்மர் ஏர். பயங்கர ப்ரெஷர் இருக்கிற இடத்துல கொஞ்சம் வார்மர் ஏர் மே டெவலப் ஹையர் இன் தி அட்மாஸ்பியர் ஆக்டிங் as an இன்விசிபிள் சீலிங். அப்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, ஹை ப்ரெஷர் சிஸ்டமில் வார்மர் ஏர் வந்துட்டு அட்மாஸ்பியரில் மேலே ஃபார்ம் ஆகிடுதான். இது ஒரு இன்விசிபிள் சீலிங் மாதிரி இருக்குது தான். ரைட்டு, ஓகே, நம்மளுக்கு புரியுது, ஓரளவுக்கு புரியுது. ரைட்டு, ஓகே, டன், ஏதோ ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுவும் ஃபஸ்ட்டு வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து என்ன இருக்குது? க்ளவுட்ஸ் கேன் ஃபார்ம் அட் த டாப் ஆஃப் தீஸ் ஏர் பவுன்சஸ். சரி, இது ஃபஸ்ட்டு கிடையாது. எந்த ஏர் பவுன்சஸ் தெரியாது, ரைட்? when this ceiling என்னுடைய 7ஆம் அறிவு ஆப்ரேட் ஆயிடுச்சு. this ceiling, இங்கே தான் ஒரு சீலிங் ஃபார்ம் ஆயிடுச்சு, an invisible ceiling. when this ceiling, அப்போ ஆறுக்கு அப்புறம் டி, ரைட்? நான் இன்னும் ஒன்றுமே பண்ணலை, பெருசாகவே வாசிக்கலை, பட் ஆறுக்கு அப்புறம் டீ போட்டேன். கியூவில் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் மாதிரி இருக்குது, சரிங்களா? கியூ ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். எனக்கு 6 டவுட்லாம் வச்சுருக்கேன். 6 ஒரு வேளை ஃபஸ்ட்டு வரலாம், பட் நான் கியூவை இப்போதைக்கு ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஆரும் டீயும் ஜோடிகள் பிரிக்கக்கூடாது. இப்போ பி அண்டு எஸ்ஸை ரீட் பண்ணணும். பி அண்டு தி எஸ்ஸை, சரியா? பி அண்ட் எஸ். பியில் என்ன இருக்குது? ஃபார் தெம் டு ஃபார்ம் இன் த யூகே. ஃபார் தெம் என்னது? இந்த தெம் எவனு கண்டுபிடிச்சிட்டா நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடுச்சு. தெம் என்னன்னு கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சிட்டு. யூகேயில் இவனுங்க ஃபார்ம் பண்ணணும்னா கண்டிப்பாக ஹியூமன்ஸ் கிடையாது, ஏதோ ஒரு பொருள். இந்த பொருள் ஃபார்ம் ஆகணும் யூகேலேனா தேர் மஸ்ட் பி எ ஹை ப்ரெஷர் ஏரியா. மறுபடியும் என்னுடைய 7ஆவது அறிவு ஆப்ரேட் ஆகிடுச்சு. ஒரு ஹை ப்ரெஷர் ஏரியா. இங்கே பாருங்கள், இன் ஹை ப்ரெஷர் சிஸ்டம்ஸ். ஓஹோ, ஆஹா, பீக்கு அப்புறம் தான் 6 வரும். ஏன்? ஹை ப்ரெஷர் ஏரியா. ஒரு ஹை ப்ரெஷர் ஏரியா இருக்கணும். அந்த எட்ஜு வித் த பிரிஸ்க் விண்டு, காத்தடிக்கணும். இந்த இருக்குது காத்தடிக்கணும். ப்ளோயிங் பெர்பெண்டிகுலர் டு ஹில் ஆர் மவுண்டன் ரேஞ்ச். அப்போ மவுண்டன் ரேஞ்ச் இப்படி இருக்குது, நான் இப்படி காத்தடிக்கணும். இதுதான் பெர்பெண்டிகுலர், சரியா? பெர்பெண்டிகுலராக காத்தடிக்கணும், ரைட்? ஓகே, அப்போ ஹை ப்ரெஷர் ஏரியா வேணும், அங்கே காத்தடிக்கணும். அப்போ தான் இது ஃபார்ம் ஆகும். எது தெரியல, க்ளவுட்ஸ்னு நான் இப்போதைக்கு எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்கே என்ன இருக்குது? லென்டிகுலாரிஸ், லென்ஸ் ஷேப்பு, க்ளவுட்ஸுடைய அப்பியரன்ஸ். இந்த க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகணும்னா எடுக்கலாம் தானே? இந்த
க்ளவுட்ஸு ஃபார்ம் ஆகணும்னா ஹை ப்ரெஷர் ஏரியா வேணும். சரி, ஹை ப்ரெஷர் ஏரியா வந்துட்டு ஹை ப்ரெஷர் ஏரியாவில் எப்படி ஃபார்ம் ஆகும்? அதுதான் ஆர். அது எப்படி ஃபார்ம் ஆகும்? ஸ்லைட்லி வார்மர் ஏர் மேலே போயிடும், இன்விசிபிள் சீலிங்காக இருக்கும். இந்த சீலிங் ரைட்டு முடிஞ்சிட்டு பாருங்கள், முடிஞ்சு அழகாக வந்துட்டாங்க. இந்த சீலிங் ஹில் டாப்புக்கு மேலே இப்படி போய் உட்காந்துருக்கும் போது ஃபாஸ்ட் மூவிங் ஏர் இஸ் ஃபோர்ஸ்ட் டவுன்வர்ட், கிரியேட்டிங் அ பவுன்ஸ் டவுன்வர்ட் ஆஃப் த ஹில்ஸ். QPRT போட்டாச்சு. ஆர்டிக்கு அப்புறம் எஸ் மட்டும் தான் இன்னும் போடலை. clouds can form at the top of these air bounces. இங்கே bounce downward of the hills. இந்த ஏர் பவுன்சஸ் இங்கேயும் பவுன்ஸு அங்கேயும் பவுன்ஸ். ஜோடிகள் அழகாக வந்து சேர்ந்துருவாங்க. சரிங்களா? நீங்கள் கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்தா போதும், ஜோடிகள் கரெக்டாக வந்து சேர்ந்துருவாங்க. எங்கெங்கே எவன் கூட எதை சேர்க்கணுமோ அங்கங்கே அது கூட தான் சேர்க்கணும், மாற்றி சேர்க்கக்கூடாது. சரியா? ஃபஸ்ட்டு க்யூக்கு அப்புறம் பி ஃபார் தெம். இந்த தெம்மு இந்த க்ளவுட்ஸு தான் இந்த தெம். ஜோடி சேர்த்தாச்சு. ரைட். ஹை ப்ரெஷர் ஏரியா வேணும். ஹை ப்ரெஷர் ஏரியாவில் என்ன நடக்கும்? இப்போ பிக்கு அப்புறம் ஆர். ரைட், ஓகே. இன்விசிபிள் சீலிங் பொசிஷன் ஆகும்போது ஆருக்கு அப்புறம் டி, பவுன்ஸ் அப்வர்டு. இந்த பவுன்ஸ் எஸ். அப்போ QPRT எஸ். அழகா அலேக்கா 5 மார்க் ஜாக்பாட் அடிச்சுட்டு போயிடலாம். என்றைக்குமே பேராஜம்பிள் வந்து ஜாக்பாட் அப்படி தான் நாங்கள் பேர் வச்சுருப்போம். ஆன்சர் மாற்றி வந்து அண்ணனை அவமானப்படுத்திடாத. QPRTS. ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. நோ ப்ராப்ளம், முடிஞ்சிட்டு. பேராஜம்பிள் ஓகே. டெய்லி ஒரு பேராஜம்பிள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அண்ணன் இன்னொரு சிறப்பாக சூப்பராக ஒன்று பண்ணியிருக்கோம். நம்ம அடுத்தடுத்து வரும்போது உங்களுக்கு சொல்கிறோம். நம்மளுடைய வெப்சைட்டில் கொஸ்டின்ஸு ஒரு 500 பேராஜம்பிள் கொஸ்டின்ஸ், ஈஸியான ஒரு 300 பேராஜம்பிள்ஸு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ ஆன் ப்ராசஸில் இருக்குது, அது வந்துடும். அதுக்குள்ளே நீங்கள் இந்த ரீட் பண்ணிகிட்ருங்க, இந்த புக்ஸ் ரீட் பண்ணிகிட்ருங்க. புக்ஸு வாங்கணும் அப்படின்னா வாங்கிடலாம். நம்மளுடைய கிராமர் புக்ஸ் அண்ட் ஒக்கையா புக்ஸுக்கான ஷெட்யூல் வருது, ஒக்கையா புக்ஸுக்கான கிளாஸ் வருது, கிராமர் புக்குக்கான கிளாஸும் வருது. சரியா? அதே மாதிரி பிடிஎஃப்ஸு பார்த்தீங்கன்னா இந்த 199 தான் 50 பேரும் வாங்கலாம். கஷ்டப்பட்டு இந்த அட்வான்ஸ் புக் ரீடிங் கோர்ஸ் ஒன்று ரெடி பண்ணேன். எவனுமே அதை வாங்க முடியானுங்க. ஒரு 2-3 பேர் தான் வாங்கியிருப்பானுங்க. 50 பேரும் ஸ்டோரி புக் ரீடிங் கோர்ஸாக அப்படியே இதில் குதிச்சிடுறானுங்க 199. ஓகே, எதுவுமே வாசிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரிஸ் நல்லா ரீட் பண்ணலாம். 299 பாசிபிள்னா அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? இல்லை என்கிட்ட காசெல்லாம் இல்லைன்னா நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குது, ஃப்ரீ புக் அங்கே இருக்குது, அதையும் வாங்கி யூஸ் பண்ணிக்கிடுங்க. வாங்கி இல்லை அதையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஆர்சிக்கு போவோம். சமத்தியான ஆர்சிங்க, வேறு லெவலான ஆர்சி. சரியா? ஏன்னா இந்த ஆர்சி கதற விடுது, பயங்கரமாக கதற விட்டுச்சு. ஸோ ஒரு ஆர்சியை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் கோ டு த கொஸ்டின்ஸ். எஸ்பிஐ கிளர்க்கு இப்போ நம்ம ப்ராக்டிஸ் மார்க்கில் செக்ஷனில் போட்டோம், 3 ஆர்சி இருந்துச்சு. சரியா? 22 கொஸ்டின் ஆர்சி இல்லாத கொஸ்டின், நல்ல ஈஸி. சரியா? 18 கொஸ்டின் ஆர்சி கொஸ்டின். இந்த 3 ஆர்சி கொடுத்துருந்தானுங்க, 3x6 6 கொஸ்டின். இதில் ஒரு ஆர்சி ரொம்ப ஈஸி, 3வது ஆர்சி. எப்படி முடிவு பண்ணுறீங்க இந்த ஆர்சி ஈஸின்னு? ஏன்னா நம்ம கொஸ்டினை பார்க்குறோம், கொஸ்டினை வச்சு தான் முடிவு பண்ணுறோம். கொஸ்டின் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இது ஈஸியாக கஷ்டமானு தெரிஞ்சிடும். Why did the conflict over wolves in Colorado intensify recently? கொலராடோவில் உல்வ்ஸை வச்சு ஏதோ சண்டை வருது, இந்த சண்டை ஏன் தீவிரமாகுது? அதான் கொஸ்டின். இந்த கொஸ்டின் போடலாமா? போடலாம். ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் ஆஃப் த நெகட்டிவ் பர்செப்ஷன் ஆஃப் wolves இன் அமெரிக்கா. அமெரிக்காவில் உல்வ்ஸை நெகட்டிவ் பர்செப்ஷனாக காமிச்சதுக்கான வரலாற்று பின்னணி என்னது? அடுத்தது, wolves in 1990s கான்ட்ரவர்ஷியல் டாப்பிக்காக ஏன் மாறிச்சு when they introduced to the Rocky Mountains? ஃபஸ்ட்டு கொஷின் போடலாம், 2வது கொஷின் போடலாம், 3வது கொஷின் தான் முதல்ல போடணும். ஏன்? பிகாஸ் யூ ஹாவ் நம்பர் எண்கள், எண்ணிக்கை வந்துட்டு. அப்போ இவனை ஈஸியாக தேடிடலாம். இப்போ பாருங்கள், 1990s ராக்கி மவுண்டன்ஸ். நம்மால் என்னென்னா தேடுவாப்பில், வார்த்தைகள் மட்டும் தேடி ஆன்சர் போடுவாப்பில், நல்லா வாசிக்கணும். இது வந்துட்டு ரீடிங்
கிடையாது. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ 1990s ராக்கி மவுண்டன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது உல்ஃப்ஸ் கான்ட்ரவர்ஷியல் டாப்பிக்காக ஏன் ஆச்சு? அதான் கேள்வி. உல்ஃப்ஸு கான்ட்ரவர்ஷியல் டாப்பிக்காக 1990s ஏன் ஆச்சு? 1990s இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 1990s எங்க 1990s இங்கே ஒருத்தர் இருக்கான், வேற எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம். அடா பாவிகளா, செஞ்சுருப்பீங்களாடா கொஞ்சம்னா. இங்கே ஒரு 1990s இருக்குது, இங்கே ஒரு 1990s இருக்குது. அதில் தெளிவாக ராக்கி மவுண்டன்ஸ் தான். இதுதான் நம்ம கொஸ்டின். கரெக்டு தானே? உல்ஃப்ஸ் வர் வி இன்ட்ரடியூஸ் டு த ராக்கி மவுண்டன்ஸ் இன் 1990s. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, அனிமல் ஹேட் பிகம் அ பான் ஆகிடுது இன் அ ப்ராக்சி வார் ஓவர் அமெரிக்கன் வேல்யூஸ். இவனுக்கு 2 பேர் சண்டை போடுறதுல இது ஒரு சிப்பாயாக மாறிடுது. பான்னா சிப்பாய். இந்த செஸ்ஸில் ஃப்ரண்ட்டு இருப்பானுங்கள்ல, ஃப்ரண்ட்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா, பின்னாடி தான் வந்துட்டு குவீனு பிஷப்பு எல்லோரும் இருப்பாங்க. கிங்கு குவீனு பிஷப்பு ரூக்கு எல்லோரும் பின்னாடி இருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்க பான் ஒரு பகடக்காயாக மாறிடுது. அமெரிக்கன் வேல்யூஸில் இருக்கிற ஒரு சண்டைக்கு பகடக்காயாக மாறிடுது. எப்படி? பின்னாடி இருக்குது ஒரு குரூப் எப்படி பார்த்துச்சுன்னா, ஏற்கனவே வில்டர்னஸையும் நீங்கள் அழிச்சிட்டீங்க, அதுக்கு பரிகாரமாக இதை பண்ணுங்க அப்படின்னு ஒரு குரூப் பார்க்குது. அதாவது என்ன பண்ணுங்க, உல்ஸை காப்பாற்றுங்க. உல்ஸ் பற்றின கதை எனக்கு ஓகே, அந்த அளவு புரியுது. ஏன்னா இன்னும் நான் வாசிக்கலை, நான் கொஸ்டின் தேடி போடுறேன். இன்னொருத்தருங்க பெரிய பெரிய ஹண்டர்ஸோ லைஃப் ஸ்டாக் ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுறானுங்க, இது எங்கள் வாழ்வாதாரத்தை அழிச்சிரும்னு காணுங்க. இப்போ ஒரு குரூப்பு உல்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுது, இன்னொரு குரூப் உல்ஸுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. ஸோ அமெரிக்கன் வேல்யூஸ்க்கு சண்டைக்கு பகடக்காயா பயன்படும் இந்த உல்ஃப்ஸ். இதுதான் என்னுடைய ஆன்சர். 3வது கேள்வி, வாட் இஸ் தி ஆன்சர்? உங்களுக்கே தெரியும், ஆப்வியஸ். Wolves became entangled as a symbolic tool in a broader ideological struggle over American ideals, right? என்னன்னா இப்படி தான் 2 நாளைக்கு முன்னாடி வீடியோவை ஆன் பண்ணாமல் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு தான் செக் பண்ணிக்கிறேன் வீடியோ ஓடுதா அப்படின்னு, வேறு ஒன்றும் கிடையாது. According to the passage, what benefits do environmental activists hope to achieve by supporting the rebound of wolf population? இவனை தான் தேடணும். ரீபவுண்ட் ஆஃப் wolf population இவனையும் போடலாம். பட் 3வது கொஸ்டின் தான் நச்சுன்னு ஈஸியான கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபால்ஸ்? போல உனையெல்லாம் போட முடியாது, நீ ரொம்ப நேரம் எடுத்துருவேன். அடுத்த கதை டேஷ் டேஷ். இந்த மாதிரி டேஷ் வந்தாலே அண்ணன் இதில் எக்ஸ்பர்ட். எப்படி தெரியும்ல, கொஸ்டினே பார்க்காம நாங்கள் அடிப்போம். மேஜிக் நடக்கும். காக்குனாலும் கேஸுனாலும் ரப்பர் நெக்குனாலும் ஒரே மீனிங் தான். அப்படியே வாயை பொழுது கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கிறது. ரப்பர் நெக்குன்ற வார்த்தை நம்ம படித்த கிடையாது, பட் காக் அண்ட் கேஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். காக் அண்ட் கேஸ் கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கிறது. ரப்பர் நெக்குனாலும் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கிறது. சரியா? ஸோ எனக்கு வேறு வேறு மீனிங் தான் டவுட்டே வரும் பார்த்துக்கிட்டீங்க. வேறு மீனிங்கே இல்லை. இதுதான் ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இருந்தாலும் நம்ம மன ஆறுதலுக்காக நம்ம ரீட் பண்ணிடுவோம். என்விரான்மெண்டலிஸ்ட் பிலீவ், என்ன நம்புகிறானுங்கன்னா, உல்ஃப்ஸுக்கு என்விரான்மெண்ட்டில் ஒரு பிளேஸ் மட்டும் கொடுக்கணுன்ட்டு இல்லை, அவங்களால அதை ரிப்பேர் கூட பண்ண முடியும். லைஃப் ஸ்டாக் ப்ரொடியூசர்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்க தெரியுமா? அவங்க ரொம்ப தாங்கிக்கிறாங்க. ஷோல்டருங்கிறது வேர்பு மீனிங்கில் வந்திருக்கு. ஷோல்டர்னா கேரி த பர்டன் அப்படிங்கிற மீனிங். வேர்பு மீனிங்கில் ஷோல்டரில் தோளில் என்ன பண்ணுவோம், சுமையை தூக்குவோம். ஸோ they carry the burden of too many costs of living alongside an animal that city dwellers simply want to look at. அப்படியே கண்டினியூஸாக சிட்டி டுவெல்லர்ஸ்க்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் இந்த லைஃப் ஸ்டாக் ப்ரொடியூசர்ஸ்க்கு என்ன ஆகுது அப்படின்னா, உல்ஃப்ஸ் கூட இருந்தாங்க, எனக்கு ஏகப்பட்ட செலவாகுது, அவ்வளோத்தையும் தின்னு போட்டுடுறான், இந்த ஆடு மாடுகளெல்லாம் சாப்பிட்ருது உல்ஃபு. இப்போ அது அவனுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஆனால் சிட்டி டுவெல்லர்ஸ்க்கு அது ஒரு பிரச்சனையாக தெரியல. ஏன்னா அவன்கிட்ட ஆடு மாடு இல்லை. அவன் ஜஸ்ட்டு பார்க்கலாமே, உல்ஃப்லாம் இந்த இடத்துல நான் இருந்தால் நல்லா இருக்குமே பார்க்குறதுக்காக அவன் ஆசைப்படுறான். இப்போ என்விரான்மெண்டலிஸ்ட் என்ன நினைக்கிறானுங்க, உல்ஃபுக்கு இடம் மட்டும் கொடுக்காதீங்க, ரிப்பேரும் பண்ணுங்கிறாங்க. ஆனால் லைஃப் ஸ்டாக் ப்ரொடியூசர்ஸ்க்கு பிடிக்கல. சிட்டி டுவெல்லர்ஸ் என்ன பண்ணுறானுங்க, பார்க்குறது உல்ஃபு 4 உல்ஃபு இப்படி கிராஸ் பண்ணி போனால் நல்லா தானே இருக்குன்னு வெறுமனை பார்க்க மட்டும்தான் நினைக்கிறாங்க சிட்டி டுவெல்லர்ஸ். ஸோ எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஓகே, ஓரளவுக்கு மீனிங் வருது. ஸோ நான் இதை ஆன்சராக போடுறேன். இது ரொம்ப
கஷ்டமான ஆர்டிகல் பிகாஸ் இட் இஸ் அமெரிக்கனைஸ்ட். அமெரிக்கன் ஆர்டிகல் அமெரிக்கன் இங்கிலீஷில் கொஞ்சம் இருக்கும், ஸோ டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் பரவாயில்ல, நாம் இப்போவே 2 கொஷின் போட்டுட்டோம். ஸோ 6ல் 2, இந்த 6ல் 2 போடுறதுக்கு எனக்கு யூ ஷுட் டேக் ஜஸ்ட் 2 minutes, 2 நிமிஷம் தான் ஆகணும், அதுக்கு மேலே ஆகக்கூடாது. இப்போ எந்த கொஷின் போடணும்? அக்கார்டிங் டு த பேசேஜ், why did the conflict over wolves in Colorado intensify recently? ரீசெண்டாக அந்த பிரச்சனை ஏன் பெருசாச்சு? ரீசெண்டாக கொலராடோவில் பிரச்சனை பெருசானதுக்கான காரணம் என்னவென்றால், அதான் கேட்குறானுங்க, மேலே இருந்து தேடிட்டே வரும். கொலராடோவை எங்கே? கொலராடோவில் இந்த பிரச்சனை பெருசாகிவிட்டது. அந்த இருக்கு. These disagreements have boiled over. இந்த டிஸ்அக்ரிமெண்ட்ஸ், எந்த டிஸ்அக்ரிமெண்ட் மேலே சொல்லிக்கிட்டு டிஸ்அக்ரிமெண்ட்லாம் வெடிச்சு கொப்புளிச்சு வெளியே வருது. என்னது? பயங்கர தீவிரமான பொலிட்டிக்கல் பேட்டில் ஆகுது. அது எங்கே? கொலராடோவில். வேர் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சண்டை நடக்கு. என்னது? கன்சர்வேட்டிவ் ரேன்ச்சிங் இன்ட்ரெஸ்ட். ரேன்ச்சிங் இன்ட்ரெஸ்ட்னால் என்னது அப்படின்னா, ரேன்ச்சர்ஸ்னால் வந்துட்டு இந்த பெரிய பெரிய வேலிகள் போட்டு வைல்டு அனிமல்ஸை வளர்க்குறவங்க, வைல்டு அனிமல்ஸ் வேணால் அனிமல்ஸை வளர்க்குறவங்க, அதான் ரேன்ச்சுன்னுபாங்க. ரேன்ச் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, பெரிய வேலி மட்டும் போட்டிருப்பாங்க. இங்கே எத்தனையோ இந்த ஏரியா ஃபுல்லாக அவங்களுக்கு தான் இருக்கும். அதாவது நல்ல சிட்டியில் இல்லாமல் ஒரு வில்லேஜ் சைடில், இல்லை ஒரு டெசர்ட் சைடில் அந்த சைடு போய் வாழுவாங்க. அதான் ரேன்ச்சிங், கன்சர்வேட்டிவ் ரேன்ச்சிங் இன்ட்ரெஸ்ட். இவனு சண்டை போடுறானுங்க. ஒரு ஓட்டெடுப்பை ஜஸ்ட்டு பாஸ் பண்ணுறாங்க. எதுக்கு? உல்ஃப்ஸை திரும்ப ராக்கீஸுக்குள்ளே மிட்-டிசம்பர் வரைக்கும் ரிலீஸ் பண்ணுவோம். இப்போ ஓட்டெடுப்பு நடத்துகிறாங்க. அங்கே இந்த கன்சர்வேட்டிவ் ரேன்ச்சிங் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு சண்டை போடுறானுங்க. இந்த ரேன்ச்சர்ஸ்னால் அவங்களுக்கு தெரியுது. ரேன்ச்சர்ஸ்னால் யார்? ஆடு மாடு வச்சு வளர்க்குறவங்க. இவனுங்க வந்துட்டு சண்டை போடுறானுங்க. எது சண்டை போடுறானுங்க? இவனுங்க ஓட்டெடுப்பு நடத்தி, அந்த ஊரில் பொலிட்டீஷியன்ஸ்லாம் ஓட்டெடுப்பு நடத்தி உல்ஃப்ஸை வந்துட்டு இந்த ராக்கி மவுண்டன்ஸ்குள்ளே, இல்லை இந்த ராக்கீஸ்குள்ளே உள்ளே விடுவோம். ஸோ அனிமல்ஸ்லாம் நல்லா வளரும், வில்டர்னஸ் ஹெல்ப் ஆகும்னு நினச்சி இவனுக்கு இவ்வளோ பேர் 10 உல்ஃபை ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ கதை இதுதான். கதை ஈஸி கிடையாது. திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன். போடலாம் பட் ஈஸி கிடையாது. ரைட், பின்னாடிக்கு வாசிச்சிட்டேன். இப்போ நான் கொஸ்டின் செக் பண்ணுறேன். இதெல்லாம் உங்கள் மைண்டில் ஃபாஸ்ட்டாக நடக்கணும். சரியா? சண்டை பெருசான காரணம். சண்டை பெருசானதுக்கு காரணம். ஐயோ, உல்ஃப்ஸு கூட சண்டை ஏன் பெருசாகுது? இவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்ற பாயிண்ட் இருக்குது. பப்ளிக் ஓட்டடு ஓகே. ரேன்ச்சிங் இன்ட்ரெஸ்ட் இன் கொலராடோ கண்டெஸ்டட் பை என்விரான்மெண்டலிஸ்ட் சண்டைக்கு வந்தானுங்கன்றது. ராக்கீஸ் ஃபேஸ் அப்போசிஷன் ஃப்ரம் லைவ் ஸ்டாக் ப்ரொடியூசர்ஸ் ரிகார்டிங் த ரீஇன்ட்ரடியூக்ஷன் ஆஃப் உல்ஃப்ஸ். ஒரு நிமிஷம். சரி, இப்போ எனக்கு ஆன்சர் போட முடியுதா அப்படின்னு நான் பார்க்குறேன். எதுக்கு சண்டை தீவிரமாச்சு அப்படிங்கிறாங்க. எதுக்கு சண்டை தீவிரமாச்சு? சண்டை அப்போசிஷன் எப்போவுமே இருக்குது. ஓகே, இங்கே பப்ளிக் ஓட்டடுன்னு இருக்குது. இவனுங்க வந்துட்டு என்விரான்மெண்டல் சண்டை வந்துச்சு. இந்த கொஷின் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. அப்போ நான் திருப்பி என்ன தெரியுமா பண்ணுவேன்? இந்த இடத்துல போயிட்டு ஃபஸ்ட்டு பேராகிராஃப் ஃபுல்லாக வாசிப்பேன். இப்போ தான் நான் வாசிப்பேன். இந்த கொஷின் பிரச்சனையாக இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்? ஃபஸ்ட்டு பேராகிராஃப் வாசிச்சிடலாம். என்ன நடக்குது? ஜெனரேஷன்ஸுக்கு அமெரிக்கா உல்ஃபு கூட சண்டை போட்டுட்டு தான் இருக்குது. சரிங்களா? இப்போ அனிமல்ஸ் வந்துட்டு மவுண்டன் வெஸ்ட்டை திருப்பி பாப்புலேட் ஆகும்போது சண்டை இன்னொரு புது ஷேப் வந்திருக்கு. என்னது? மனுஷனுக்கு மனுஷன் சண்டை போடுறான். எப்படி உல்ஃப்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு மனுஷனுக்கு மனுஷன் சண்டை போடுறான். என்விரான்மெண்டலிஸ்ட் என்ன சொல்கிறானுங்கன்னா, அவனோட இடம் மட்டும் கிடையாது. ரைட், இந்த லைன் நான் வாசிச்சிட்டேன். அப்போது என்விரான்மெண்ட்டை ரிப்பேர் பண்ண முடியும் உல்ஃப்ஸு. லைஃப் ஸ்டாக் ப்ரொடியூசர்ஸ் சொன்னால் எனக்கு ரொம்ப செலவாகுது அப்படிங்கிறான். சிட்டி டுவெல்லர்ஸ் என்ன சொல்கிறாங்க? வெறுமனே அவனுக்கு பார்த்தா மட்டும் போதும் இந்த மாதிரி உல்ஃபை. ஸோ இந்த சண்டைலாம் தீவிரமாகிறது. இன்டென்சிஃபைங்கிறது தான் பாயில் ஓவர். சரி, இப்போ இங்கே தான் இன்டென்சிஃபை ஆகுது, தீவிரமாகுது. எங்கே? பொலிட்டிக்கல் பேட்டிலாக கொலராடோவில். அங்கே என்ன ஆகுது? ரேன்ச்சிங் இன்ட்ரெஸ்ட். இவனுக்கு அவ்வளோ பேர் சண்டை போடுறானுங்க. பேலட் மெஷர்னாலே ஓட்டெடுப்பு. ஸோ இதை பொலிட்டீஷியன்ஸ் ஓட்டுன்னு நான் சொன்னேன். பொலிட்டீஷியன்ஸ் ஓட்டுன்னு இல்லை, பப்ளிக் ஓட்டுன்னு கூட எடுத்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதை பப்ளிக் ஓட்டு போடுறாங்க. சண்டை எப்போவுமே இருக்குது. ஆனால் சண்டை தீவிரமானது எங்கே? அதான் கொஸ்டின். சண்டை எடுக்கிற பாயிண்ட்டு கேட்கல. அவன் சண்டை தீவிரமானது, இன்டென்சிஃபை, அதான் கேட்டாங்க. இன்டென்சிஃபை ஆகிறது எங்கே?
இன்டென்சிஃபை ஆகிறது எங்கன்னா பப்ளிக் ஓட்டு போட்ட உடனே தான் இன்டென்சிஃபை ஆகுது. அப்போசிஷன் வரும்போது தீவிரமாகலை, என்விரான்மெண்டலிஸ்ட் சண்டை போடும்போது தீவிரமாகலை, அது சண்டைலாம் இருந்துச்சு. ஆனால் எப்போ தீவிரமாகுது, இவனை ரிலீஸ் பண்ணும்போதும் தீவிரமாகலை, ஓட்டு போட்ட உடனே தான் பாயில்டு ஓவருங்கிற வார்த்தை இருக்குது. அப்போ இங்கே தான் சண்டை இன்டென்சிஃபை ஆகுது. புரிஞ்சிடுச்சா? ஸோ சண்டை எல்லா இடத்துலையும் போடுறானுங்க, எல்லா இடத்துலையும் உல்ஃபுக்காக அவன் சண்டை போடுறான். ஆனால் சண்டை தீவிரமானது, அதான் முக்கியமான பாயிண்ட். அடுத்தது செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட் ஆஃப் த நெகட்டிவ் பர்செப்ஷன் ஆஃப் உல்ஸ் இன் அமெரிக்கா? அமெரிக்காவில் ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட் என்னது? உல்ஸை கெட்டதாக ஏன் பார்க்குறீங்க நீங்கள்? அதோடைய ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட் என்னது? நான் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி உங்களுக்கு இந்த பிடிஎஃப்பில் கொண்டு வந்திருக்கேன். ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட் நெகட்டிவ் பர்செப்ஷன் எங்கே இருக்குது? ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட் நெகட்டிவ் பர்செப்ஷன். ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட் நெகட்டிவ் பர்செப்ஷன். தேடுனா போதும். உல்ஃப் ஹண்டிங் இருக்குது. ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட் நெகட்டிவ் கன்செப்ஷன். Public opinion began to shift. Historical context 1974, 1990, 2020. சரி, அவ்வளோதான். இதோட முடிஞ்சிட்டு, டோட்டலாக முடிஞ்சிட்டு. இதெல்லாம் லேட்டஸ்ட் சாப்டருங்க மாதிரிலாம் பேசியிருக்கானுங்க. இப்போது பயப்படக்கூடாது. இப்போ தான் ரொம்ப முக்கியமான பாட்டு, பயப்படக்கூடாது. ஏன்? எனக்கெல்லாம் அந்த கொஷின் போட முடியல, நான் தேடி பார்த்தேன், இந்த கொஷின் இல்லை. அப்போ இந்த பயவுலைக்கு ஃபுல் ரீட் பண்ணணும், இவனுக்கு ஃபுல்லாக ரீட் பண்ணால் தான் உண்டு. ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட் ஆஃப் த நெகட்டிவ் பர்செப்ஷன் ஆஃப் உல்ஸுக்கு நாம் ஃபுல்லாக ரீட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அப்போ இவனை தள்ளிடலாம், பின்னாடி தள்ளிடலாம், இவனை போடணும்னு நமக்கு இப்போதைக்கு அவசியம் இல்லை. நீ பாட்டுக்கு இரு மகனேண்டு போயிடலாம். நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் போட்டுட்டேன், தேர்டு கொஸ்டின் போட்டுட்டேன், சிக்ஸ்த்து கொஸ்டின் போட்டுட்டேன், செகண்டு என்னையால் போட முடியலை. அக்செப்ட். அடுத்தது ரீபவுண்ட் ஆஃப் உல்ஃப் பாப்புலேஷன். என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட் என்ன அச்சீவ் பண்ண போகிறான்? ரீபவுண்ட் ஆஃப் உல்ஃப் பாப்புலேஷன். இப்போ பார்ப்போமா, உல்ஃப் பாப்புலேஷனை திருப்பி பெருசாக்கி இவன் என்ன அச்சீவ் பண்ண போகிறான்? இந்த இருக்கு. என்விரான்மெண்டலிஸ்ட் பிலீவ் தட் உல்ஃப்ஸுக்கு ஒரு இடம் கொடுத்தா மட்டும் போதாது, அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரிப்பேர் பண்ண முடியும். ரிப்பேர் இட்ஸ்னா ரிப்பேர் த என்விரான்மெண்ட்டே ரிப்பேர் பண்ண முடியுமா உல்ஃப்ஸால்? சரியா? சரி, வேறு என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். என்விரான்மெண்டலிஸ்ட் எங்கே இருக்கானுங்க? உல்ஃப் பாப்புலேஷன் வளர்ந்தால் என்ன நடக்கும்னு அவன் சொல்கிறான். என்விரான்மெண்டலிஸ்ட் இந்த கதையை பார்த்தா எனக்கு ஹிஸ்ட்ரி மாதிரி தெரியுது. ஸோ இங்கே என்விரான்மெண்டலிஸ்ட் பாயிண்ட் வர வாய்ப்பு கம்மி தான். வரலாற்றில் எடுத்து பார்த்தோம்னா அப்படின்னு கதையை சொல்லிட்டு இருக்கானுங்க. இதுவும் ஹிஸ்ட்ரி தான். என்விரான்மெண்டலிஸ்ட் இந்த இருக்கு. ரீபவுண்டிங் இந்த இருக்கானு. ரீபவுண்டிங் மூலமாக என்ன அச்சீவ் பண்ண பார்க்குறாங்கன்னா இந்த இருக்குது. இவனுலாம் வரவானுங்க. ஆஸ் ஆபெக்ஸ் எக்கோசிஸ்டம்ஸ் உல்ஃப் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் என்டையர் எக்கோசிஸ்டம்ஸ். தேர் ரிட்டர்ன் வுட் ஆஃபர் பெனிஃபிட்ஸ் ஃபார் போத் ஹியூமன்ஸ் அண்ட் தி என்விரான்மெண்ட், அக்கம்ப்ளிஷிங் எவ்ரி திங் ஃப்ரம் ரெடியூசிங் கார் பொல்யூஷன் ரெடியூஸ் ஆயிருமா. டியர் கூட இடிக்கிற கார் பொல்யூஷன், டியர் வந்துட்டு அது வாடி திரிஞ்சிட்டு கிடக்கு, அதெல்லாம் கார் கூட அதிகமாக இடிக்குது. உல்ஃப் சுற்றுதுன்னு வச்சுக்கிடுங்க, இந்த டியர் வந்துட்டு ரொம்ப வெளியே சுற்றாது, அப்போ கார் பொல்யூஷன் டிக்ரீஸ் ஆகும். அப்புறம் எக்கோசிஸ்டம் ரெசிலியன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுமா. இப்போ உல்ஃப் வர்றதுல இந்த நன்மைகள் இருக்குதுன்னு இந்த இருக்குது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெய்பரிங் கம்யூனிட்டிஸ் கதை கிடையாது, லைவ் ஸ்டாக் ரேன்ச்சர்ஸ் இந்த கதையும் கிடையாது.
என்ஹான்சிங் த ரெசிலியன்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் அண்ட் மிட்டிகேட்டிங் வெஹிகுலர் கொல்யூஷன்ஸ் வித் டியர். போட்டாச்சு, 4 கொஸ்டின் போட்டாச்சு, 4 கேள்விகள் அடித்தாச்சு. 6 4 நிமிடங்களில் 4 கேள்விகள். வாசிக்காமல் அடிச்சிருக்கோம், அதுதான் முக்கியம். இந்த பேராகிராஃபை வாசிச்சிங்கன்னா தலை சுற்றி கீழே விழுற ரேஞ்சுக்கு இருக்கும். பட் பயப்படாதீங்க. சரி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபால்ஸ்? நெகட்டிவ் பெர்செப்ஷன் ஆஃப் ஃபுல்ஸ். இந்த பயவுலையை தான் நான் தேடிட்டு இருக்கேன். இவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியலை. இவனை தான் நான் தேடிட்டு இருக்கேன் அடித்து வெளுக்கிறதுக்கு. ரைட், அடுத்தது டெட் பேர்ட்ஸ் ஐ. இது ஈஸி. இந்த கொஸ்டின் ஏந்திரமாக நான் எடுக்கேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபால்ஸ். இங்கே நம்பரை பார்த்து எடுத்தேன், பார்த்தா இது நம்மளுக்கு தெரியாத பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர், ப்ராப்பர் நவுன். இவனெல்லாம் ஈஸியாக தேடிடலாம். டெட் பேர்ட்ஸ் ஐ, ஆரிகன் ரேன்சர். நான் ஏற்கனவே தேடினேன் இவனை. இவன் என்ன பண்ணுறான்னா லீத்தல் மெத்தட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணானா உல்ஃப்ஸுக்கு எதிராக. அப்போது இவன் ஒரு ரேன்சர். அப்போ இவன் ஒரு ஆடு மாடு வச்சு மேய்க்கிற ஒரு ஆள். இவன் உல்ஃப்ஸுக்கு எதிராக, உல்ஃப்ஸ் என்ன பண்ணுது, அவன் ஆடு மாடுக்கு டேஞ்சராக இருக்குது, அதுக்கு எதிராக லீத்தல் மெத்தட்ஸ் மட்டும்தான் பயன்படுத்தினான். இதான் அவங்க கொடுத்துருக்க பாயிண்ட். கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபால்ஸ். இப்போ தேடுவோமா? தேடி இவனை நான் எங்கே பார்த்தேன்னு தெரியுமா? இவனை நான் கீழே பார்த்தேன். இந்த பயலை இந்த அருகாம் பாருங்க. ஒன் ரேன்ச்சர் டெட் பேர்ட்ஸ் ஐ ஹூ ஃபார் இயர்ஸ் ஹேட் இவன் என்ன வந்திருக்குன்னா ஹேட் மோர் கன்ஃபார்ம்டு டாக் அண்ட் கேட்டல் லாஸஸ் ஃப்ரம் உல்ஃப்ஸ் தென் எனிஒன் எல்ஸ். எவனை எடுத்தீங்க இவன் கூட கம்பேர் பண்ணாலும் உல்ஃப்ஸ்னால இவனுக்கு தான் லாஸ் அதிகம். இவனுக்கு என்ன ஆகுது, ஸ்டேட்லே 5 அடி 5 feet டால் 7,000 வோல்ட் எலக்ட்ரிக் ஃபென்ஸு போட்டு கொடுக்கானுங்க. எதுக்கு? உல்ஃப்ஸ்டையும் மற்ற ப்ரெடேட்டர்ஸ்டையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இவன் ஒரு ஃபென்ஸு போட்டுக்கிட்டான். ஃபென்ஸு கொடுத்ததே கவர்மெண்ட்டு. அப்புறம் உல்ஃப் காம்பன்சேஷன் ப்ரோக்ராம், அப்புறம் மக்கள் வேறு க்ரௌட் ஃபண்டிங் பண்ணியிருக்கானுங்க. அப்போ இவன் வந்துட்டு உல்ஃப்ஸை அட்டாக் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் இல்லை. இவனுக்கு நிறைய உல்ஃப்னால லாஸ் எடுக்குது. ஆனால் கவர்மெண்ட்டே காசு கொடுத்து, மற்றவங்க காம்பன்சேஷன் ப்ரோக்ராம்லாம் காசு கொடுத்து பெரிய ஃபென்ஸு கட்டியிருக்கானுங்க. அப்போ இந்த பி ஃபால்ஸ். பி ஆன்சரில் வரும். பி ஃபால்ஸ். பி ஆன்சரில் வரும் அப்படின்னா இவ்வளோ தான் தெரியும். அடுத்தது ஹிஸ்டாரிக்கல் உல்ஃப் டெர்மினேஷன் ப்ரோக்ராம் இன் அமெரிக்கா ட்ரிவன் பை கவர்மெண்ட் பேக் வில்டர்னஸ் இனிஷியேட்டிவ்ஸ். முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. 4 கொஷின் என்னால் போட முடிஞ்சிச்சு. இப்போ எனக்கு 2 பாயிண்ட் வேணும். இந்த 2 பாயிண்ட் இருந்துச்சுன்னா நான் ஃபுல்லாக போட்டுருவேன். எனக்கு என்ன பாயிண்ட் வேணும்னா இந்த இருக்குது, ஹிஸ்டாரிக்கல் உல்ஃப் டெர்மினேஷன் இன் அமெரிக்கா வாஸ் ட்ரிவன் பை கவர்மெண்ட் பேக் வில்டர்னஸ் சிவிலைசிங் இனிஷியேட்டிவ்ஸ். இது இருந்துச்சா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வேணும். அடுத்த பாயிண்ட்டு நெகட்டிவ் ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் வேணும். இவ்வளோ தான் எனக்கு வேணும். இப்போ நான் ஸ்கிம் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு ஓரளவுக்கு கதை தெரியும். ஃபஸ்ட்டு பேராகிராஃப் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஃபஸ்ட் பேராகிராஃப் ஃபுல்லாக உல்ஃபை வச்சு இப்போ என்ன சண்டை வந்திருக்கு அப்படின்னா நெய்பருக்கு சண்டை வந்திருக்கு. அது ஒரு ஸ்டேட்டில் என்ன பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னொரு வழி இருக்குது. ரைட், இங்கேருந்து ஸ்கிம் பண்ணுறேன். அமெரிக்காவோட உல்ஃப் பாப்புலேஷன் சாப்டரில் இன்னொரு வழி இருக்குது. என்ன பண்ணலாம், சிட்டிசன்ஸ் வந்துட்டு காமன் கிரவுண்டுக்கு போகிறாங்க. என்னது, உல்ஃபுக்கு பக்கத்தில் வாழ்ந்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. எக்ஸ்ட்ரீமாக பிரச்சனை வரும்போது கூட சண்டையெல்லாம் குறைக்கிறதுக்கு இது ஒரு லெசன். சரி, என்ன கதை வந்திருக்கு, உல்ஃப் கெட்டதுங்கிற கதை எங்கே இருக்குன்னா அதோடைய வேர்கள்னால் பிப்ளிக்கல் ஸ்டோரிஸ், பைபிளுடைய கதைகள்லையும் ஒரு ஃபேரி டேல்ஸ்லையும் இருக்குது. காலனைசேஷன் ஆஃப் அமெரிக்காவில் வந்துச்சு. சரி, ஓகே. கவர்மெண்ட் ஃபண்டட் எக்ஸ்டர்மினேஷன் ப்ரோக்ராம்ஸ் இன்சென்டிவைஸ் கில்லிங் ஆஃப் உல்ஃப்ஸ். இப்போ கவர்மெண்ட்டே காசு கொடுத்து நீ உல்ஃபை கொண்டினா உனக்கு காசு தரேன் அப்படிங்கான். உல்ஃபை கொண்டா காசு தரேன்னு சொன்னால் உல்ஃபுடைய பாப்புலேஷன் குறைஞ்சிரும். இது எதுக்கு பண்ணானுங்க, லார்ஜ் எஸ் அ ப்ராஜெக்ட் ஆஃப் சிவிலைசிங் த வில்டர்னஸ். போதும், எனக்கு இது போதும். இந்த பாயிண்ட்டு ட்ரூன்னு தெரிஞ்சிச்சு எனக்கு. 3ஆவது பாயிண்ட் என்னது, 3ஆவது பாயிண்ட்டு ட்ரூ. சரிங்களா? ஹிஸ்டாரிக்கல் உல்ஃப் எக்ஸ்டர்மினேஷன் எப்படி பண்ணானுங்க, வில்டர்னஸ் சிவிலைசேஷன் இனிஷியேட்டிவ்ஸு கவர்மெண்ட்டு ஃபண்டடுன்னு இருந்துச்சாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டு ட்ரூ. அப்போ சி கண்டிப்பாக ஆன்சரில் வராது. அப்போ கண்டிப்பாக என்னது தான், ஏ அண்ட் பி தான் ஆன்சர். ஏ பாயிண்ட் என்னது, நெகட்டிவ் பெர்செப்ஷன் ஆஃப் உல்ஃப்ஸ் வந்து 20th century சயின்டிஃபிக் ரிசர்ச் கிடையாது. அவனை என்ன போட்டுதானுங்கன்னா நெகட்டிவ் பெர்செப்ஷன் ஆஃப் உல்ஃப்ஸ் என்ன போட்டுருந்தானுங்க, இந்த வீணாக போன இந்த ஒத்த கொஷின் மட்டும் என்னால் போடவே முடியல, இந்த கொஷினை ஸ்கிப் பண்ணிடணும், டெஸ்ட்டில் ஒன்றும் தப்பு கிடையாது.
சரிங்களா. ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட் என்ன கதை இருந்துச்சு அப்படின்னா இந்த கதை இருந்துச்சு. இப்போ பிப்ளிக்கல் ஆலகரிஸ் அண்ட் ஃபோக் டேல்ஸ். உல்ஃப் கெட்டதுன்னு பைபிளில் இருக்கிற பாயிண்ட்ஸ் வச்சு சொல்கிறாங்க, அப்புறம் இவங்களுக்குன்னு சொன்னப்பட்ட கதைகளை வச்சு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ நான் செகண்ட் கொஸ்டின் எனக்கு 100% ஷுவராக தெரியாது, பட் நான் ஏயை போடுறேன். நான் என்ன பண்ணுறேன், ஏயை போட்டுடுறேன். சரிங்களா. இப்போ பாருங்கங்க, பேசேஜில் மொத்தமாக வாசிக்கவே இல்லை, நான் ஓரளவுக்கு வாசிச்சிடுறேன். நல்ல ஒரு விஷயத்தை மண்டையில் ஏற்றிக்கிங்க. ஆர்சியில் 100% ஆக்யூரேசி நமக்கு வேண்டாம், தெளிவாக 100% வாசிக்கணும் அப்படிங்கிறது வேண்டாம். அங்கங்கே வாசித்து நம்மளால் போட முடியும். ஆன்சர் செக் பண்ணிடுவோமா? அந்த இருக்குது, இதில் தான் ஆன்சர் இருக்கும். ஃபஸ்ட்டுக்கு பப்ளிக் ஓட்டட் கரெக்டு. செகண்டு கொஷின் நான் பயங்கரமாக ஒரு கேல்குலேட்டட் கெஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா நெகட்டிவ் பர்செப்ஷன் ஆஃப் ஃபுல்ஸுக்கு ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட் வரலாற்றில் இருக்கிற பாயிண்ட் பைபிளில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது. அதில் இருக்கிற கதை இவங்க காலனைசேஷனும் இவங்க தாத்தா பாட்டி கதை. காலனைசேஷன் அமெரிக்காவுக்குள்ளே குடி போனாங்கல்ல, அமெரிக்கான்னு ஒரு கண்ட்ரியை கண்டுபிடிச்சி அங்கே மக்கள் போனாங்களே, அதான் காலனைசேஷன் அப்படிம்பாங்க. ஸோ அந்த பழைய கதை என் ஆன்சர் கரெக்ட். கான்ட்ரவர்ஷியல் டாபிக் 3வது கொஷின் நான் கரெக்டாக தான் போட்டேன். சிம்பாலிக் டூல் கரெக்ட். 4வது கொஸ்டின் ரெசிலியன்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் மிட்டிகேட்டிங் வெஹிகுலர் பொல்யூஷன், இதுவும் சரி. ஃபால்ஸ் எதெல்லாம் கேட்டாங்க, ஏயும் பியும் தான் ஃபால்ஸ். சி கரெக்டுன்னு நான் எடுத்து காமிச்சேன். கடைசி கொஸ்டின்னு ஆல் ஏ பி அண்ட் சி. ஸோ ஓரளவுக்கு நான் சமாளித்து நான் போட்டிருக்கேன். நான் ஃபுல்லாக ரீட் பண்ணி ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், முழுக்க மண்டையில் ஏற்றணும்னு நினைக்கல. எவ்வளோ கம்மியாக வாசிக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக வாசிக்கணும், எவ்வளோ அதிகமாக புரிஞ்சிக்க முடியுமோ அவ்வளோ அதிகமாக புரிஞ்சுக்கணும். 4 லைன் வாசித்தா 8 லைன் புரியணும், அதுதான் மேட்ரு, அதுதான் வித்தை, அதுதான் உங்களை காப்பாற்றும், அதுதான் உங்களுக்கு ஆர்சியில் ஸ்கோர் தரும். ஸோ கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.